ஒரு ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வறுத்தரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு கடாயில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லி, 2 பட்டை, ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 2 தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம வறுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போது சிக்கன் ஒரு 3/4 வாசி வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ அகைன் மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சோன்னா சிக்கன் நல்லா குக் ஆகி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி விட்டுட்டு சப்பாத்தி, ரைஸ் அது கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி.